அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 15/7/2025, பஞ்சமி திதி இரவு 10:39 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. புரட்டாதி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? கழனி காடுகளை சீர்திருத்தம் செய்ய, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, காவல் தெய்வங்களை வணங்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு உன்னால் தர முடியாது. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தாங்க. நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாகவே இருப்பீங்க. அடிமனசுக்குள்ளார 1008 சிந்தனைகள், 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் கூட உதட்டோரமாக ஒரு சின்ன புன்னகை, பூக்கள் சிரிப்பதை போல எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் தாங்க. அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. நாம் சம்பாத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை தேடி வந்து நன்கொடை அதுன்னு வாங்கிட்டு போகிறவங்க, உதவின்னு கேட்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. தரத்துக்கெல்லாம் நான் என்றைக்குமே தயங்குறது இல்லைங்க. தான தர்மத்துக்கு ஒன்றும் குறைச்சல, அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் நமக்கு தந்தார்னா நல்லதுங்கன்னு சில நேரங்களில் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருப்பீங்க. அதே போல் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாள் நடந்த சில கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேதுடன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய எதிர்காலம், அதை நினச்சி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சங்கடம் வரும். நம்ம அளவுக்கு அவங்க திறமையாக இருப்பாங்களா? நம்ம அளவுக்கு அவங்க கடினமாக உழைப்பாங்களா? நம்ம அளவுக்கு அவங்க எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக செய்து முடிப்பாங்களா? அப்படின்னு ஒரு யோசனைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்க. உங்களை விட அதிகமாகவே அவங்க முன்னுக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி லாபமும் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அணை உடைத்த நீர் அழிவையே தரும், மனம் உடைத்த வார்த்தை இழிவையே தரும். ஆமாங்க, அணையை உடைச்சிக்கிட்டு வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணி ஓடுதுன்னா அதனால் வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய பயிர் பச்செல்லாமே அழியத்தானே செய்யும். அது மாதிரி மனமுடைஞ்சு நாம் பேசுகிற வார்த்தை அது என்றைக்குமே நல்லதில்லைங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசுக்குள்ளார சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்துவிட்டு
விட்டு முடிந்த வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், நல்ல விதமாக பேசக்கூடியவர்கள், நல்லவர்களுடன் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை மீட்டெடுப்பீங்க, அடகில் இருந்த நகையை மீட்டெடுப்பீங்க. அதே மாதிரி அடகில் இருந்த பத்திரத்தை மீட்டெடுத்துட்டு புதுசாக வேறு ஏதாவது நம்ம சொத்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாளுக்கு நாள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். எல்லோரும் சந்தோஷமாக நீங்கள் பேசுகிறதையும் ஏற்றுப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேற்கொண்டு நாம் புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிக்கும். பற்று வரவும் நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. வழிகளை மறந்து வழிகளை கண்டுபிடியுங்கள், வாழ்க்கை வளமாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே பிரச்சனைலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் சிக்கல் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அதெல்லாமா வெளியில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வேறு ஏதாவது முன்னேறத்துக்கு வழி தேட வேண்டாமா அப்படின்னு உள்மனதுக்கு ஒய்யாரமாக கட்டளையிட்டு எங்கும் எப்போதும் வழிகளையும் தாண்டி வழிகளையெல்லாம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடி முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தைரியமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி கொழுப்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு அவசியமாகுதுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சில நேரங்களில் மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூச்சு பயிற்சியும் நேரம் இருந்தால் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்தவங்க, பகைமை பாராட்டினவங்க, ஒதுங்கி இருந்தவங்க அவங்கெல்லாம் ஓடி வந்து தானாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால வீடு மாறலாங்கிற யோசனையில் இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் தேடின்னு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். அதிகாரிகள்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பற்றி ஆலோசனை எடுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட அதிகமான விஷயங்களையும் பேசுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நம் வெற்றியை பேசும் முன் நம்முடைய முயற்சிகள் பேசப்பட வேண்டும். ஆமாங்க, கடினமாக உழைக்கிறாருங்க, ராப்பகலாக உழைச்சின்னு இருக்காருங்க, ஏதோ பெருசாக பண்ண போகிறார் போல் தெரியுது அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசணும் எப்பயுமே. அப்போ தான் நம்மளோட அருமை பெருமை தெரியும். வெற்றிங்கிறது உடனே போய் கடையில் ஏதாவது விற்று அதை வாங்கிட்டு வர்றது கிடையாது. விடாமல் உழைக்கிறதுக்கு பேர் தான் வெற்றி. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் கடமையை மட்டுமல்லாமல் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக தான் நிலைமை சரியில்லாமல் கொஞ்சம் சிரமத்திலேயே இருந்தீங்க. இன்றைக்கி அதெல்லாமே மாறுது. இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே தொந்தரவு கொடுக்குறவர் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தாங்க. நீங்கள் யதார்த்தமாக இயல்பாக ஏதாவது ஒன்று பேச போய் அது கொஞ்சம் வேறு விதமாக மாறிடக்கூடாதுங்க. அதை ஒரு சிலர் வேறு விதமாக சித்தரிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லதுங்க. சில இடங்களில் வாயிருந்தும் பேசாமல் இருந்து விடுவது, மௌனமாக இருந்து விடுவது நல்லதுக்கு தாங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சூரியனும் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மாறி மாறி ஏதாவது மருந்து செலவு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீர்ந்து லாபம் தரும். உத்தியோகத்தில் கூட கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கோபம், அதுக்கடுத்து வேலை சுமை இதெல்லாம் இருந்துருக்கும். ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றைக்கும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். ஆமாங்க, பொதுவாகவே நீங்கள் அமைதியை விரும்புவீங்க. ஏதோ முன்கோபத்தில் அந்த நேரத்தில் 2 வார்த்தை சொல்லிடுவீங்க. அப்புறம் தனியாக உட்காந்து என்னதான் இருந்தாலும் நாம் இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, என்னமோ ஆத்திரத்தில் அந்த நேரம் நாம் சொல்லிட்டோம், சரி தேடி போய் மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா தன்மானம் தடுக்குது, சரி பார்த்துக்கலாம் ஒரு 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தவறுகளை தானே உணர்ந்து அடுத்ததாக தன் நிலை தவறாமல் நல்வழி சென்று எல்லோரையும் அரவணைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் புதுப்பிச்சாச்சா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். புதுப்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் புதுப்பிச்சிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் மனம் திறந்து பேசிடுங்க. அடி மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு நீங்களாகவே யூகித்து கொண்டு உங்களுடைய நிம்மதியை இழந்துடக்கூடாதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. இன்றைய தினத்தில் செல்ஃபோனில் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறதெல்லாம் வேண்டாம். நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை விட்டுட்டு அப்புறம் இங்கே இருந்த வண்டியை காணுமேனு தேடின்னு இருக்காதீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள்
அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க. சக ஊழியர்களை நம்பி ரகசியங்களை சொல்லாதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பு இன்றி ஏமாற்றங்கள் இன்றி வாழ்க்கை தொடங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் உள்ளது வாழ்க்கை. ஆமாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்வீங்க, பயந்து ஓட மாட்டீங்க. சரி, இதுதான் வழி, வேறு எதுவும் கிடையாதுன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து கொண்டு போவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் நல்ல காலம் வந்திருக்குங்கிற நம்பிக்கை இன்னைக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால காசை கண்ணால் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. பார்த்தாலும் அது எங்கேயோ பறந்து போயிடுது. அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்கிறாங்களா, நம்ம செலவுக்கு கை செலவுக்கு ஒன்றும் இருக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வருங்கால திட்டத்தில் ஒன்று இன்றைக்கி நிறைவேறும். பிரபலங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பழைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்குங்க. இன்னைக்கு மூத்த சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்குது, நல்ல லாபம் இருக்குதுங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை வாழ்த்துவாங்க, உங்களுக்காக சில சலுகைகளையும் அள்ளி கொடுப்பாங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த கொஞ்சம் வருத்தங்கள் அதெல்லாம் சரியாகி பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அருகில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடந்து வந்தால்தான் தொலைவில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகுங்கிற தன்னம்பிக்கையோடு கஷ்டங்களை எல்லாம் கற்பூரத்தை கரைப்பது போல கரைத்துவிட்டு நமக்கும் நல்ல காலம் இருக்குது, நமக்கும் ஒரு நல்ல வாழ்வு இருக்குதுங்கிற தன்னம்பிக்கையோடு எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, எதை எடுத்தாலும் தடங்களானாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. காரணம், உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எது நடந்தாலும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கேங்கிற தைரியத்தோடு இன்றைக்கி பல முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சொந்தக்காரங்கள்லாம் ஏதோ இருக்காங்களே தவிர பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சொந்தம் பந்தம்னு 1000 பேர் இருந்தாலும் நமக்கு எப்பொழுதுமே சொந்தமாக யோசிக்கிற திறமை இருக்கணுங்க. அதனால தான் நீங்கள் சொந்தமாக யோசித்து சில முடிவுகள் எடுத்து ஜெயிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அழகு ஆரோக்கியம் கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள், முக்கியமான விஷயங்கள், முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள்
அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தனக்கு தேவை என்றால் மட்டுமே தரை இறங்கி வரும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் எளிதாக நினைத்து விடுவார்கள். ஆமாங்க, நீங்கள் சில நேரம் குழந்தைத்தனமாக வெகுளித்தனமாக சிலர்கிட்டெல்லாம் கீழே இறங்கி போய் பேசுவீங்க. உடனே அவங்க உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் மட்டமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு இப்பெல்லாம் நீங்கள் கம்பீரமாக தான் பேச ஆரம்பிக்கிறீங்க. ரொம்பலாம் இறங்கி போகிறதில்ல. கொஞ்சம் இறங்கி போனாலே நம்ம தலையில் எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. எதுக்கு இந்த வம்பெல்லான்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தகுந்தார் போல எங்கும் எப்போதும் கம்பீரமாக பேசக்கூடியவர்கள், கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுக்கடுக்காக மனசுக்குள்ளார 1000 சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் போகிறது பாதை சரிதானா, நம்ம நடந்துக்கிறதெல்லாம் சரிதானா, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொல்ல வராங்க, என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் உங்கள் மனசுக்குள்ளார கிளப்பி விட்டுட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிப்பீங்க. அடுத்த நேரம் நாம் சரிதான், நாம் போகிறதும் சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி வருவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிப்பீங்க. குழந்த மாதிரி தான் சில நேரங்களில் சில பொருளை வாங்கி வச்சு அழகு பார்ப்பீங்க. பேச்சில் தான் கணீர்னு ஒரு துணி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார எப்பொழுதுமே நீங்கள் குழஞ்சி இழஞ்சி தான் இருப்பீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்கும், ஆனால் உங்களுடைய கடின உழைப்பால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல், செலவுகள், முன்கோபம் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரங்க ஏதாவது சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடத்தான் செய்யும். ஆமாங்க, புதுசாக நம்ம ஏதாவது செய்ய போகிறோன்னா எதிர்ப்பு வெளியிலேருந்து வருதோ இல்லையோ வீட்டிலேருந்தே வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. முயற்சி செய்வோம், முயற்சி தான் முன்னேற்றத்தை கொடுக்கும், முயன்றால்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முயன்று கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். உண்மையாகவே நமக்கு உதவுறவங்க யார், அல்லது சும்மாவாத அப்படி பேசிகிட்டு இருக்கிறவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. சிலதெல்லாம் உங்களுக்கே புரியும். இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க, அவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். சரி, யார் மனசையும் நாம் புண்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடத்திலே
மௌனமாகவும் இன்றைய தினத்திலே நீங்கள் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அடிக்கடி வாகனம் பழுதாகும், செலவுகள் இருக்கும். கண்ணாடி பொருள்கள் கீழே விழுந்து உடையாமல் பார்த்துங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல், லேப்டாப் இதெல்லாம் கவனக்குறைவால் தொலைஞ்சிடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த திடீர்னு அறிமுகமாகி பாசம் மழை கொட்டுவாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த பாசத்துக்கெல்லாம் நீங்கள் மயங்கிடக்கூடாது. புகழ்ச்சிக்கும் இன்றைக்கி நீங்கள் மயங்கிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள உளிகள் தேவையில்லை, சில வழிகள் இருந்தாலே போதும். ஆமாங்க, நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வராங்க, ஏமாத்துறாங்க, திடீர்னு வந்து நம்மளை வேறு விதமாக திரிச்சு பேசுகிறாங்க. சும்மா இருந்தாலும் விடமாட்டேங்கிறாங்களே. நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னாலும் சிலர் சில வழிகளை கொடுத்துக்கிட்டே தானங்க இருக்காங்க. அப்படிங்கிறத நினைத்து பார்த்து இனிமேல் நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தவங்கெல்லாம் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். வாய்க்கு வந்ததை பேசின்னு இருக்கிறவங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வழி தேடிக்கொள்வது தான் நல்ல விதம் அப்படிங்கிறத முடிவெடுத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எங்கே போனாலும் எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள், எங்கே போனாலும் உங்களுடைய பேருக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரி சில பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி தூர போடுற அளவுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எள்ளுருண்ட மாதிரின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு முன்னுக்கு நீங்கள் இன்றைக்கி வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில நல்லதெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா செவ்வாயும் கேதும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று சொல்லப்போனால் அவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஏதோ சொல்ல வந்தால் நீங்கள் அதை வேறு விதமாக தெரிஞ்சுப்பீங்க. அதனால் சில மனக்கசப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தால் இழந்ததையும் நீ பெற்று விடுவாய். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. அதனால தாங்க அது இருந்தது இது இருந்தது, இப்போ அது போச்சு இது போச்சு அப்படின்னு நினைக்காம ஏதோ பரவாயில்ல இது வரைக்குமாவது இருக்குதே, என்றைக்காவது நமக்கு இறைவன் பெருசாக அள்ளி தருவார், பெரிய லெவலில் நமக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க தான் போகிறாருன்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் தளராமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் இருக்கும், யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். எல்லா வகையிலுமே
சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக ஒரு சோர்வு களைப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உடற்பயிற்சி நடைப்பயிற்சி முடியலன்னாலும் மூச்சு பயிற்சியாவது இன்றைக்கி நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். ஆனால் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டே இருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது. அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த கஷ்டப்பட்ட காலம் கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதையே வழிகாட்டியாக வைத்து கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. வழக்கம் போல் செலவு தான் இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைய தினம் உறவினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், மொபைல் ஃபோன் இதெல்லாம் பழுதாகிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வண்டி வாகன பழுது, அது மாதிரியான செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. முடிந்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இன்றைய தினம் நல்ல ஒரு அமைப்பு கூடிய வகையில் செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. ஆனாலும் போட்டிகளையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியிருக்கும். போட்டிகளும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சகோதரங்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.